நிறுத்து அகிலா. ஏதோ தவறு நடந்து விட்டது. இது உன் சவாலுக்கான தீப்பந்தம் அல்ல. இல்லை குருஜி, நான் சீக்கிரம் தீப்பந்தை தூக்கி அந்த விபாஷாவை பழிவாங்க வேண்டும். அதற்கு தான் இந்த போட்டியில் கலந்து கொண்டேன். அகிலன் நெருப்பு பந்தை தூக்க முன்னோக்கி நகர்ந்த போது திடீரென்று அவன் தந்தையின் குரல் மீண்டும் கேட்டது. அகிலன், தயங்காதே, போய் வெற்றியுடன் திரும்பி வா. உன் அப்பா எப்போதும் உன்னுடன் இருப்பார். தன் தந்தையின் வார்த்தைகளை கேட்டு அகிலனுக்குள் ஒரு வலிமை பிறந்தது. அவன் முன்னோக்கி சென்று தீப்பந்தத்தின் மீது கையை வைத்த போது மந்திரவாதியின் மந்திரம் செயல்பட தொடங்கியது. அதன் எடை படிப்படியாக அதிகரித்தது. அது 1000 கிலோவுக்கு மேல் சென்றது. அதனால் அகிலன் கல்லை ஒரு அங்குலம் கூட நகர்த்த முடியவில்லை. தீப்பிழம்புகள் அவன் உடலை எரிக்கத் தொடங்கின. ஆனாலும் அகிலன் பின்வாங்கவில்லை. ஒரு கட்டத்தில் அவன் கைகளும் கால்களும் எடையின் கீழ் பதற்றமடைந்ததால் அவனது எலும்புகள் உடையும் சத்தம் கேட்டது. நிறுத்து, அது போதும் என்று தவரூபன் கத்திய போதும் அகிலன் கவனம் செலுத்தாமல் தீப்பந்தத்தை தொடர்ந்து தூக்கினான். இதை கேட்டு ரைடு நகர மக்கள் என்ன நடக்கிறது என்பதை காண ஒன்று கூட தொடங்கினர். விபாஷா அடுத்து என்ன நடக்கும் என்று ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்திருந்த போது கண்ணிமைக்கும் நேரத்தில் விசித்திரமான மற்றும் மர்மமான ஒன்று நடந்தது. கற்பனை செய்ய முடியாத ஒரு நிகழ்வு அங்கிருந்த அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்து முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.